ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்னட்ட ஒருத்தவங்க டெய்லி கேட்டுக்கொண்டு இருந்தது, அக்கா பூந்தி லட்டு செய்து காட்டுங்க, அக்கா பூந்தி லட்டு செய்து காட்டுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதுதான் நான் இன்னைக்கு செய்து காட்ட போறேன். கடைசியா நேற்று சொல்லிட்டாங்க, நீங்க பூந்தி லட்டு செய்து காட்டு மட்டும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து கீழே போட்டிருந்தாங்க, இந்த சேனல்ல மெயின் ஒரு சேனலோட பேரை சொல்லி அதுல இருக்கு போய் பாருங்கன்னு. நீங்க அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை, என்ன நிறைய பேர் பூந்தி லட்டு செய்து போடுவாங்க. மற்ற சேனலையும் சொல்லலாம், ஏன் நீங்க அந்த சேனல மட்டும் வந்து எந்த வீடியோல சொல்லணும் என்ன தம்பி? அது என்ன நோட்டீஸ் பாயிண்ட் ஜோரான என்ன தம்பி, எங்களுக்கும் தெரியும், நாங்களும் சும்மா தான் இருக்கிறோம் சில விஷயங்கள். அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நான் அவங்களுக்கு பார்த்துக்கொள்வேன். சரியா? என்னட்டு அவங்க கேட்கறதுக்கு நான் அவங்களுக்கு பதில் கொடுத்து கொள்வேன். இன்னைக்கு அவங்களுக்காக தான் நான் இந்த பூந்தி லட்டு செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஸ்டைல நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். என் மகனுக்கு இந்த பூந்தி லட்டு நல்ல விருப்பம். சரவணா ஸ்டோர் போனா என் அப்பா என்ன சாமான் வாங்குறாரோ இல்லையோ தெரியா, அன்னைக்கு நான் கொஞ்சம் சாமான் சொல்லிவிட்டேன். கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தார், இது வாங்கவா அது வாங்கவா ஓன்னு சொல்லி கொண்டு. ஓகே அவ்வளோ இருந்தான்னு சொல்லிட்டு, பூந்தி லட்டு பாக்ஸ் ஒன்று போடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வர்றாரு. மறக்கா வாங்கிட்டு வர்றாரு. இந்த மகனுக்கு என்ன நல்லா பிடிக்கும், வாங்க செய்யலாம் கடகடண்டா. பூந்தி லட்டு செய்யறதுக்கு கடலை மா எடுத்திருக்கிறேன். பாருங்க, இந்த கடலை மா 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். மற்ற அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தருவேன், நீங்க பாருங்க. சன் பிராண்ட்ல எடுத்திருக்கேன். இது சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். இதை அரிச்சு எடுக்கணுமேன்னு சொல்லுங்க, அந்த கட்டிகள் பட்டிருக்கும் சில வேலை கடலைமா. அப்ப நாங்க அரிச்சு எடுத்தோம்னா எங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப எல்லாம் அரிச்சு எடுத்தாச்சு. கடலை மாவை அரிச்சு எடுத்துட்டேன். இனி இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இதோட கலர் சேர்க்கிறேன். இது ஃபுட் கலர். உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு சேர்க்காம விடலாம். சேர்க்காம விட்டீங்கன்னா ஒரு லைட் கலர் மஞ்சள் தான் தரும். நான் மஞ்சள் கலர் எடுத்திருக்கிறேன். போதும், கொஞ்சம் விட்டோம்னாலே கணக்க கலர் வரும். அதெல்லாம் எனக்கு விழாம் போதும். தண்ணி வந்து அளவுகள் எனக்கு சொல்ல தெரியல, நான் கரைச்சு காட்டுறேன்னு பாருங்கவா. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கரைச்சி எடுக்கணும். அந்த ஆக தண்ணி பதத்துக்கும் கரைக்க கூடாது. பார்த்து பார்த்து தண்ணியை சேர்க்கலாம். இப்போ இவ்வளவுக்கு சேர்த்துருக்கேன், காணாது இந்த தண்ணி. இந்த மாதிரி பார்த்து பார்த்து சேர்க்கணும். இப்ப பாருங்க, இவ்வளவு கரைச்சிட்டேன், காணாது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தனியா விடுவோம். முதல்ல அந்த கட்டி கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கரைக்க கரைக்க அது சரியாயிரும், எல்லாம் கரைப்பட்டுரும். இது காணாது. இனி கவனமா பார்த்து தண்ணி சேர்க்கணும். ஆக தண்ணி பதமா போயிடும் கூட விட்டோம்டா. அதால கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இந்த பதத்துக்கு கரைச்சிருக்கோம். இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு. இப்படி கரைச்சிருக்கணும் பாருங்க, அந்த கட்டியலே இல்லாம நல்லா கரைப்படணும், அந்த அளவுக்கு கரைச்சிருக்கணும். இப்ப நாங்க இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அந்த கண்ணாடி மாதிரி தெரியக்கூடாது கரண்டியில. இங்க இப்படி இருக்கும், இந்த மாதிரி பாத்தீங்களா? அந்த கரண்டி அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பதம். இதை நாங்க பொரிச்செடுப்போம். பாருங்க, வெளியில வந்தாச்சு பொரிக்கிறதுக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த ஓட்ட கரண்டியாலே பொரிச்செடுக்கலாம். இது வந்து அந்த லடுக்கி இதுலயும் பொரிச்செடுக்கலாமே. நாங்க முதல்ல இதுல ஒருக்கா போட்டு பார்ப்போமா, போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருவோம். போட்டு பார்ப்போம். போட்டுட்டு நறுவல் அரைப்பேன் தானே கிரைண்டர்ல, அப்போ பரவாயில்ல. பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும். அப்படிங்க பார்த்தீங்களா? எப்படி இந்த மாதிரி. ஆனா கன நேரம் பொரியக்கூடாது. ஓகே, இங்க பாருங்க, கன நேரம் பொரியக்கூடாது.
ஒரு 10-20 செகண்ட் பொரிச்சிட்டு உடனே எடுக்க வேண்டியதான். ஓகே. ஆக கூட பொரிச்சோம்னு சொன்னா அந்த இது என்னன்னு சொல்றது, அந்த முறுக்கு சாப்பிடுவோம், நொறுக்கு நொறுக்கு அந்த மிக்சருக்கு போடுவோம், அந்த மாதிரி போயிடும். போடுறோம் தூக்குறோம். சரியா? போடுறோம் தூக்குறோம். அடுப்பு மீடியத்துல விட்டுருக்குறோம். சரியா? அந்த என்னன்னு சொல்றது, ஒரு முக்கா பொரியல்ல எடுக்கிறோம். சரியா? இப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுத்தாச்சு. அந்த கலகலன்னு சத்தம் கேட்க கூடாது. என்ன இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா சரி. கணக்க ஊத்தி கொண்டு இருக்க கூடாது. அப்ப முதல் ஊத்தினது டக்கண்டு எரிஞ்ச வந்து என்னன்னு சொல்றது, கூட பொரிய பாத்துரும். அதால 2 தரம் போட்டுட்டு எடுத்து போட்டுதான் அதுக்கு பிறகு மற்றதை போடணும். சரியா? இங்க பாருங்க, டக்கண்டு பொரிஞ்சிடும். இப்படி போடுறோம், கன நேரம் விடாம உடனே எடுத்துருவோம். ஒரு 10 செகண்ட் 20 30 செகண்ட் பொரிஞ்சாலே போதும். அடுத்தடுத்துல எண்ணெய் நல்லா கொதிச்சுதான் இருக்கும். முதல் லைட்டா கொதிச்சிருக்கும், பிறகு நல்லா கொதிச்சிருக்கும். ஒரு கணக்கா போட்டுட்டு உடனே எடுத்துருவோம். இந்த இப்படி கொதி அடங்கின உடனே எடுத்துருவோம். மற்ற கரண்டியில பொரிக்கல, இதுலயே தேவையில்லை. இதே மாதிரி தான் அதுலயும் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். வேண்டாம் என்னட்டு அந்த கரண்டி ஒன்று தான் இருக்கு. அதுல ஊத்தினா போய் நான் கழுவிக்கொண்டு நிக்கணும். இங்க ஊத்தி பாருங்க, வரும் என்ன. நான் இந்த பெரிய கரண்டியில இப்படி பொரிச்சிருக்கோம். பெருசுண்டா ஆக பெருசும் இல்லை, இதே மாதிரி தான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன்னா, இப்ப எல்லாம் பொரிச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஆக நறுநொறு அந்த சொல்றது முறுமுரண்டு சாப்பிடுவோம், அந்த மாதிரி சத்தத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி இதை வந்து நான் அரைச்சு எடுக்க போறேன். கிரைண்டர் கப்ல ஆக பட்டா இல்லாம ஒரு 2 சுத்து 3 சுத்து. உங்களுக்கு முழுசா வேணுமெண்டா அரைவாசியை அரைச்சு போட்டு மற்றதை முழுசா சேர்க்கலாம். நான் வந்து எல்லாத்தையுமே அந்த நறுவல் நுறுவலை அரைச்செடுக்க போறேன். அப்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. சரி, இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்செடுப்போம். கஜுவையும் பிளம்ஸையும் வந்து நெய்யில வறுத்தெடுத்து வைக்க போறேன். அடுத்தது இங்க பாருங்க, இதெல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா? நெய் சேர்க்கிறேன். இப்ப நெய் சூடாயிட்டு முதல் கஜுவை சேர்ப்போம். இது கொஞ்சம் பொரியட்டுக்கும். இப்ப நெய் நல்லா வறுபட்டுட்டு அதை எடுத்து இதுல போடுவோம். காஜு நல்லா வறுபட்டு, சாரி காஜு, அம்மாக்கு வாய் குளறுது. காஜு நல்லா நெய்யில வறுபட்டுட்டு நண்பர்களே. சரியா? மாறி சொல்லிட்டேன். இனி இதுல பிளம்ஸ போடுவோம். கொண்டு எடுத்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். இதையும் போட்டு அப்படியே நெய்யில வறுத்தெடுப்போம். இப்ப பாருங்க, இந்த பிளம்ஸ் எல்லாம் பலூன் மாதிரி ஊறி வந்துச்சு. சரிங்களா? இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை கொண்டு வந்து இதுல சேர்ப்போம். இனி இப்ப காஜு பிளம்ஸ் எல்லாம் நெய்யில வறுத்து போட்டாச்சு. இனி சீனி பாகு காய்ச்ச போறேன். சூடாட்டும். சீனி பாகு காய்ச்ச போறேன். அதுக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்டா நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கலாம். 2 கப் எடுத்திருக்கிறேன். அளவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப சீனியை சேர்ப்போம். 2 கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது அந்த ஆக கம்பி பதம் இல்ல, ஒரு கணக்கான கம்பி பதம் வரணும். இது ப்ரௌன் சுகர் சேர்த்தபடியா கலர் இப்படி இருக்குது. ஒயிட் சுகர் சேர்த்தா வெள்ளையா இருக்கு. நான் எல்லாத்துக்குமே இந்த ப்ரௌன் சுகர் தான் சேர்ப்பேன். ஒயிட் சுகர் நான் பாவிக்கிறதே இல்லை. அதாலதான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கலாம். இப்ப பாருங்க, காய்ச்சிப்பட்டு வந்து கொண்டிருக்குது. இனி ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காயை வறுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமா ஃபுட் கலர்,
நான் ஏற்கனவே முதலும் சேர்த்துருக்கிறேன் மாவில், இப்போ கொஞ்சம் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். கலந்து விடுவோம். இதோட ஒரு கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன். மூடி ஓடி போய் விழுந்துட்டு நகுல இது ஆக கம்பி பதம் இல்லை பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் காய்ச்சி படட்டுக்கு. இப்ப பாருங்க நல்லா காய்ச்சி போட்டு வருது. இது வந்து நாங்க எடுத்து தொட்டு பார்த்தோம்னா தெரியும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த ஒரு நூல் இப்படி இழுபடுற மாதிரி இருந்தா சரி. தெரியுதா? இப்படி ஒட்டுப்படுற மாதிரி இருந்தா அப்படி இருந்தா போதும். ஆக கணக்கு காய்ச்சிப்பட தேவையில்லை. ஆக கணக்கு காய்ச்சிப்பட்டா மேலால அந்த சீனி மிதக்கிற மாதிரி அந்த காஞ்சோன்ன அந்த ஒரு மாதிரி இருக்கு. மனித சூட்டோடையே கொண்டு வந்து இங்க சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வைப்போம். அப்படியே இருக்கட்டும். சுடுவது சரியா அப்படியே நல்லா அந்த சர்க்கரை பாகு சீனி பாகு எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த பூந்தியோட நல்லா ஊறட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் உருண்டை பிடிப்போமா. இப்போ பாருங்க நல்லா ஆற வச்சு நான் ஒரு 5-10 நிமிஷம் நாங்கள் உருண்டை பிடிப்போம். அப்போ நல்லா அந்த சீனி பாகெல்லாம் சேர்ந்து நல்லா உண்டா அந்த பூந்தியோட சேர்ந்து கலந்துரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கணும். முதல் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிறகு அதை காய காய கணக்கா வந்துடும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இந்த கையால இப்படி அமர்த்தி அமர்த்தி பிடிச்சா நல்லா அமர்த்துப்படும். என்ன ஒட்டுப்பட்டு நல்லா வரும் நல்ல உருண்டையா. இப்படி இந்த பக்கத்தை கொடுத்து கொடுத்து இப்படி இப்படி இதே மாதிரி எடுத்துட்டு மேலால இந்த இந்த கஜூருக்கு தானே வச்சோம்னா அது வடிவுக்கு நல்லா இருக்கும். இப்படி எங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம். இப்படி அமர்த்தி அமர்த்தி அழுத்தம் கொடுத்து இந்த கையால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து சூப்பரா இருக்கு. அந்த தெரியுற மாதிரி என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுப்போம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான பூந்தி லட்டு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நான் வந்து பாருங்க. ஜூட் சாப்பிட்டீங்கல்ல? அப்படி இருக்கு. மகன் தம்பி எப்படி இருக்கு? சாப்பிட்டாரு? வெறும் சாப்பிட்டாரு. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? அதை விட இல்ல. நீங்க பார்த்தீங்களா? இப்படி காஜு அப்படி வச்சு வச்சுன்னு செய்யலாம். அப்ப பார்க்க நல்ல வடிவா இருக்கும். இந்த நாங்க போட்ட வறுத்த காஜுக்குள்ள அது உள்ளுக்கும் போயிட்டு சிலது நல்ல வடிவா ஒன்று செஞ்சு வச்சோம். அதை ஜூட் ஆட்டையை போட்டுட்டார் வந்தோடனே. இப்ப பாருங்க, என்ன சாப்பிட்டு பாருங்க. ஜூட் எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க நண்பர்களே, இங்க பாருங்க பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா? இப்படி நாளாக நாளாக நல்லா ஊறும். அப்படியே ஊறி ஊறி நல்லா இருக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க. இங்க ரெண்டு சாப்பிட்டாரு. இனிப்பெல்லாம் கணக்கா இருக்கிறாங்க. திகட்டாம தம்பிங்க வந்து சாப்பிட. செம்மையா இருக்குங்க. சொல்லி வேலையில நம்மள அந்த கிரைண்டர்ல அரைச்சினாங்க தானே அப்படி கரைஞ்சு போகுது. என்ன ஏலக்கா வாசம் வந்து முதல் லெவலா இருக்கு. பாத்தீங்களா? பூந்தி லட்டு
பாருங்க செம்மையா வந்திருக்கு. சாப்பிடணும் போலே இருக்கு நண்பர்களே. அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க பிறந்த நாளோ கல்யாணம் என்னத்துக்கு செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க, அப்படி ஒரு சுவையா இருக்கு. நாங்க அந்த கிரைண்டர்ல அரைச்சு போட்டாங்கன்னே சப்பி சாப்பிடும் போதே அப்படியே கரைஞ்சு போகுது. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. அந்த சுவை நாக்கிலேயே நிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கேட்டு ஒருத்தவங்களுக்காக நான் செஞ்சு காட்டிட்டேன், பூந்தி லட்டு செஞ்சு காட்டிட்டேன். அவர் சொன்னாச்சுங்க, அக்கா நீங்க பூந்தி லட்டு செய்து காட்டும் மாதிரி உங்களை விட மாட்டேன். ஓகே, அப்ப செஞ்சு காட்டிட்டேன். டன். ஓகே ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா. இது வச்சு சாப்பிடலாம், 1 மாசமானாலும் கெட்டு போகாதான். அதுக்குள்ள எல்லாம் நாங்க முடிச்சிருவோம். லட்டு பூந்தி லட்டு, ஓடி வாங்க.